இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்கள். And Jesus Christ and the 12 disciples. கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். And I am praising God with a thankful heart. இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்கள். And Jesus Christ and the 12 disciples. முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, The first thing what I want to tell you, இயேசு இந்த உலகத்தில் செய்த எல்லா ஊழியங்களிலும் மிக பெரியதும் மிக முக்கியமானதுமான ஒரு ஊழியம் அவர் 12 சீஷர்களை வேறுபிரித்ததுதான். what the great ministry which was did by the Lord Jesus Christ upon the earth, it was only separating the 12 disciples for the ministry. பாவிகளை மன்னித்தார், வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார், அற்புதங்களை செய்தார், மரித்தோரை எழுப்பினார். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அவர் செய்த ஊழியத்தில் முக்கியமான பெரிய ஊழியம் தன்னை போன்ற 12 அப்போஸ்தலரை அல்லது ஊழியர்களை, சீஷர்களை இந்த உலகத்திலே அவர் தெரிந்து கொண்டார். And he did a great ministry upon the earth for forgiving the sins, even healing the sick people, casting out the demonic, and also apart from all that, he was choosing that 12 disciples and changing them to his character. நிலத்தை பயிரிடுகிற ஒரு விவசாயி, ஒரு பயிரிடுகிறவன் தன்னுடைய நிலத்தை விதைக்கும்படி முதலாவது அந்த விதையை வேறுபிரித்து வைப்பது போல, just like an agriculturist, when he want to sow a seed on the ground, as he keeps aloof and preparing to be sown on the ground. நீங்கள் ஒரு க்ஷணம் இப்படி திரும்பி பாருங்கள். இயேசு மட்டும் இந்த 12 பேரை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? In a moment you just stand back and see, if Jesus Christ had not chosen the 12, what would have happened? இயேசு வந்து தன்னுடைய ஊழியத்தை முடித்தார். அதோடு அவர் அப்படி விட்டு போகவில்லை. அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக 12 பேரை தெரிந்து கொண்டார். அதுதான் இயேசுவினுடைய ஊழியங்களிலே முக்கியமான ஊழியம். The great ministry which was did by the Lord Jesus Christ, whatever the ministry had finished, but he kept those 12 so that the latter half of those ministries should be finished by those disciples. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களை தெரிந்தெடுப்பது போல, just like choosing the school teachers for the school, ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளிகளை தெரிந்தெடுப்பது போல, in a factory choosing the laborers. புதிய ஏற்பாட்டு சபைக்கு மூலைக்கல் போடும் முன்னதாகவே இயேசு புதிய ஏற்பாட்டு சபையின் ஊழியக்காரரை தெரிந்து கொண்டார். And even before the laying the cornerstone, the Lord Jesus Christ chosen the 12 disciples. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படி என்றால் இவர்களுடைய ஊழியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் மனதில் வைத்திருந்தார் பாருங்கள். And you can understand how important the ministry of these disciples that was found in the heart of the Lord Jesus Christ. கிரேக்க பாஷையிலே சீஷன் என்று சொன்னால் மெத்தடிஸ் என்று அந்த வார்த்தை தான் கிரேக்க பாஷை. And even if you look into the original tongue of the disciple, the meaning is Methodist. அந்த வார்த்தை தான் சீஷனுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை. And that is the Greek word which is used for the word disciple. இந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. And even these words having 3 meanings. அதாவது கிரேக்க பாஷையிலே சீஷன் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. Even in the Greek word, the word disciple, the Methodist, is having 3 important meanings. ஒன்று, பணிவிடை செய்கிறவர்கள். The first, doing a manual work. இன்னும் விளக்கமாக சொன்னால் ஒரு குருவுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். First, if I say shortly, doing some manual work for the master. இரண்டாவது, கற்றுக்கொள்பவர்கள், ஒரு குருவிடம் கற்றுக்கொள்பவர்கள். Secondly, there will be learners learning from the master. மூன்றாவது, பின் செல்பவர்கள் அல்லது ஒரு குருவை பின் செல்பவர்கள். Thirdly, followers following the master. சீஷன் என்றால் அவன் பணிவிடைக்காரன். Disciple mean he is a manual worker. சீஷன் என்றால் அவன் கற்றுக்கொள்பவன். Disciple mean he is a learner. சீஷன் என்றால் அவன் பின் செல்பவன். Disciple mean he is a follower. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஊழியம் செய்தவர்கள் லேவியர்கள், ஆசாரியர்கள். In the Old Testament, the ministry was did by the Levites and priests. இவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த மூன்றையும் எழுதப்பட்டிருக்கிறது.
Even in the life, the three things have been totally written. என்னாகமம் 3:7 நாம் படிக்கிறோம். We read in Numbers 3:7. லேவியர்கள் பணிவிடை ஊழியம் செய்தார்கள் என்று. And we read about the Levites, they were doing that kind of manual work. என்னாகமம் 4:4 படிக்கிறோம். And we read in Numbers 4:4. கோகாத்தியர் மகா பரிசுத்தமான பணிவிடை செய்தார்கள். Even the Kohathite, they did a great service of the ministry. மகா பரிசுத்தமான பணிவிடை செய்தார்கள். And they did the most holy thing of the service. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது The Second Chronicles 7th chapter verse 6. ஆசாரியர்கள் பணிவிடை செய்தார்கள். Even the priest, they even did that service. இப்ப பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட அவர்கள் ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் செய்த ஊழியமே அது சாதாரண ஊழியமானாலும் மகா பரிசுத்தமான ஊழியமானாலும் அது பணிவிடை செய்தார்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. Whatever the ministry, whatever the service they did in the Old Testament, they did something like a manual service. பணிவிடையின் ஆவியோடுதான் இந்த ஊழியம் செய்யப்பட வேண்டும். Only with the spirit of the manual service this ministry must be officiated. மெத்தடிஸ் என்றால் அவன் பணிவிடைக்காரன். Methodist mean he is a man doing manual service. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்தது அவன் கற்றுக்கொள்பவன். Secondly, he is a learner. கற்றுக்கொள்பவனை பற்றி 2 காரியங்களை சொல்லுகிறேன். And I want to tell about 2 things about the learner. ஒரு குருவுக்கு ஒரு சீஷன் இருந்தால் அந்த சீஷன் அந்த குருவிடத்தில் கற்றுக்கொள்கிறான். If there is a disciple to the master, the disciple learn from his master. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 2 காரியங்கள் தேவை. To learn, we need 2 things in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீங்கள் ஒருவேளை கேட்பீர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்கள் ஊழியக்காரர் தானே, அதனால் எங்களுக்கு விசுவாசிகளுக்கு நீங்கள் ஏன் அதை பற்றி சொல்லுகிறீர்கள் என்று கேட்பீர்கள். You may ask us, even the 12 disciples, they were ministers of God. Why, as we are a believer, why you want to share and quote those things to us? ஆனால் அவர்களுடைய ஜீவியத்தில் இருந்த அந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே தேவையாக இருக்கிறது. Even whatever they think, the experiences found in the life, it is so required for all the people. நம்முடைய குரு இயேசு. Our master is the Lord Jesus Christ. குரு என்றால் அர்த்தம் என்ன? What is meant by master? குரு என்றால் இருளை நீக்குகிறவர். Master mean who remove the darknesses. பாவமாகிய இருளை நீக்குகிறவர். And he is the Lord who removes the darkness of sin. அவர்தான் நம்முடைய இயேசு. And that is our Lord Jesus Christ. அவரை நாம் பின்பற்றுகிற சீஷர்கள். And we are all the disciples to follow that master Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த சீஷர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். Even these disciples, they learn. கற்றுக்கொள்வதற்கு 2 அனுபவங்கள் தேவை. To learn, they need 2 experiences. பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லுகிறேன். And I want to quote one thing from the Old Testament, another one from the New Testament. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காலைதோறும் அவர் நம்மை எழுப்புகிறாராம். In Isaiah 58 chapter verse 4, if we want to learn anything from the Lord, every morning he is the Lord who makes us to wake. ஏசாயா 50:4. And Isaiah 58 chapter verse 4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விவானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனை தேவன் காலைதோறும் எழுப்புகிறார். If a man want to be a learner, every morning he wakeneth up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இது ஒரு பொதுவான அனுபவம் தான். It is something like a general experience. எந்த மனிதனானாலும் whatever a kind of a man, அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் காலைதோறும் எழும்ப வேண்டும். If you want to learn anything from God, every morning you must be awakened and you must get up. அவனை வேற யாரும் எழுப்ப கூடாது, தேவ ஆவியானவரே எழுப்ப வேண்டும். And he must never be waken up, even the Spirit of the Lord himself must waken him up. உங்களில் எத்தனை பேருக்கு காலைதோறும் தானாகவே ஆவியானவராலே எழுப்பப்படுகிற அனுபவம் இருக்கிறது? How many of you have experience automatically early morning you are persuaded to get up? கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்திற்கு முந்தின அனுபவம் தான் காலைதோறும் எழுப்பப்படுகிற அனுபவம். நீ காலைதோறும் ஆவியானவரால் எழுப்பப்படுகிற அனுபவம் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையிலே நீ எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒன்றையுமே நீ கற்றுக்கொள்ள முடியாது. இது தேவனுடைய சத்தியம். Even waken up by the Lord early morning, very important thing. If you never do that, you could never learn anything from the Lord. காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார்.
And every morning he is waking me up. அந்த அனுபவம் கற்றுக்கொள்கிற ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை. That kind of experience so required for the person who want to learn from the Lord. அடுத்தது புதிய ஏற்பாட்டிலே ஒரு காரியம் கற்றுக்கொள்வதற்கு முன்பு நமக்கு என்ன தேவை என்று. In the New Testament, before learning anything, what it is so required. மத்தேயு 11:29 இயேசு சொல்கிறார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். In Matthew chapter 11 verse 29, he says, take my yoke upon you and learn of me. அவருடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And we have to accept the yoke upon us. பிற்பாடுதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். Only then we could learn anything from the Lord. நுகத்தை ஏற்றுக்கொள்வதென்றால் என்ன? What is meant by taking the yoke upon ourselves? அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு நம் கழுத்தை கொடுப்பதை காண்பிக்கிறது. It only speaks about yielding our neck completely to the will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆக்கிலா பிரிசில்லாளை பற்றி பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், அவர்கள் என் பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தவர்கள். Even Apostle Paul narrating about Aquila and Priscilla, for my life they had given their neck. ஒரு மனிதன் தேவ சித்தம் செய்யும்படி தன் கழுத்தை கொடுத்து நுகத்தை தன் கழுத்தின் மேல் ஏற்றுக்கொண்டால்தான் அதன் பிறகுதான் அவன் கற்றுக்கொள்வான். If we want to learn anything, he must give his neck to do his will and taking the yoke upon his neck, then only he can learn anything. இந்த பெரிய துக்கம் என்னவென்றால், சபைக்கு எத்தனையோ வருடங்களாக வருகிறார்கள், ஆனால் எத்தனையோ காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன பலன்? And what is a grievous thing? Today they are continuously coming to the church, but they never learn anything. They never learn from the Lord. இங்க இருக்கிறதுல अनेகர் டீச்சர்ஸ் தான். உங்களிடத்துல நான் கேட்கிறேன், நீங்க கற்றுக்கொள்கிற ஸ்டூடண்ட்ஸ், நீங்க கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமே படிக்கவே இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்கும்? You are a teachers, let me put a questions. Even if the students what you have taught, if they learned anything, how would be your reaction? சீஷன் என்றாலே கற்றுக்கொள்பவன். Disciple mean he would be the learner. காலைதோறும் எழும்ப வேண்டும். And every early morning you had to get up. நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And you had to take the yoke upon your neck. ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்வதற்காக ஒரு கழுத்தை நீ கொடுக்க வேண்டும். Every day you had to give a neck to do his will. மாட்டு வண்டிக்காரங்களை பார்த்தால் அந்த வண்டியில பாரம் வைத்துவிட்டு அந்த வண்டியில் இருக்கிறதான அந்த நுகத்தை அப்படியே தூக்குவான். அப்படியே தூக்குன உடனே அந்த ரெண்டு காளைகளும், even the bullock driver, when he lifts the yoke up, even the two bulls, they will be uniformly giving their neck willingly to the demand of that driver. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படி உன்னுடைய கழுத்தை நீ கொடுக்கிற ஒரு அனுபவம் இருந்தால்தான் நீ கற்றுக்கொள்ள முடியும். Only when you have the experience of yielding a neck to the Lord, you can't learn anything from him. ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். And every day I am giving myself to the will of God. அப்படிதான் இவர்கள் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். யாரு? இந்த 12 சீஷர்களும். Only in such a way the 12 disciples they have given their neck. மூன்றாவது இவர்கள் பின் செல்பவர்கள். And thirdly they were followers. பணிவிடை செய்தவர்கள். And they are the கற்றுக்கொள்பவர்கள், the learners. இவர்கள் பின் செல்பவர்கள். And also they are followers. இயேசு இந்த 12 சீஷர்களை அழைக்கும்போது என்ன வார்த்தை சொல்லி அழைத்தார்? While he called the 12 disciples, what the word he used to call them? என்ன வார்த்தை சொல்லி அழைத்தார்? In what word he used to call them? என் பின்னே வாருங்கள். Come after me. என் பின்னே வாருங்கள். Come after me. நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். Then I will make you a fishers of men. கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் இயேசு காவியத்துல, even Kannadasan written in Yesu Kaviyam, நீரிலே வலையை வீசி மீன்களை பிடித்த நீங்கள் ஊரிலே வலையை வீசி உள்ளத்தை பிடிப்பீர் என்றார். and just as you throw the net, as you caught the fish, in such a way in the midst of the village you will throw the net and catch the people for the Lord. நீரிலே வலையை வீசி மீன்களை பிடித்த நீங்கள் ஊரிலே வலையை வீசி உள்ளத்தை பிடிப்பீர் என்றார். And you have just to cast the net to catch the fish, in such a way you have cast the net in the village to catch the heart of the people. என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். You come after me, I will make you fishers of men. I will make you fishers of men, fishers of men, fishers of men. I will make you fishers of men if you follow me.
if you follow me, if you follow me, I will make you fishers of men, if you follow me. அழகா இல்ல? எவ்வளவு அருமையான ஒரு அழைப்பு பாருங்க. How beautiful the calling. வழக்கம் போல அவர்கள் மீன் பிடித்து தங்களுடைய தொழிலே அவர்கள் காணப்பட்டார்கள். And as usual, they were fishers and they were found in their profession. அசாதாரணமான ஒரு வார்த்தை. It is something an unusual word. இதுவரைக்கும் இது போல ஒரு வார்த்தை யாரும் சொன்னதே இல்லை. And these sort of words nobody had uttered before them. என் பின்னே வாருங்கள். Come after me. நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். And I will make you fishers of men. இதுவரைக்கும் நீங்கள் கடலிலே வலை வீசி மீன் பிடித்துக் கொண்டிருந்தீர்கள். So far you have been casting a net and catching the fish in the sea. இப்பொழுது நீங்கள் மனுஷரை பிடிக்க போகிறீர்கள். Now for the sake of men you are going to cast the net and catch men for the Lord. என் பின்னே வாருங்கள். You just come after me. அதுதான் வார்த்தை, அதுதான் அவர்களுடைய அழைப்பு. That is a beautiful word. That is the calling. சீஷன் என்றால் பின்பற்றுபவன். Disciple mean follower of the Lord. யார் மனிதரை பிடிக்க முடியும்? And who can able to catch men for the Lord? யார் மனிதரை கர்த்தரண்டை வழிநடத்த முடியும்? And who can guide men unto the Lord? யார் மனிதரை சத்தியத்திற்குள் கொண்டு வர முடியும்? And who can bring men even unto truth? அவரை பின் செல்பவர்கள் மட்டும்தான். Only the people who ever follow that Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தன்னுடைய ரகசிய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் மனிதனை தேவனிடத்தில் வழி நடத்த முடியும். In their personal life, in the secret life, whosoever follow, and only those people can make anyone to follow Christ. அது அல்லாதவன் மனிதர்களை மயக்கி விடுவான், மனிதர்களை தன் பக்கமாக ஒரு கூட்டமாக சேர்த்து விடுவான். ஆனால் அந்த மனிதருடைய முன்னிலைமை விட மிகவும் மோசமாய் மாறிவிடும். But sometimes they gather men for themselves. It may be purely because of enticement, but they will make the latter worse than the former. அப்படிதான் எத்தனையோ பேர் எழும்பினார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, நானே கிறிஸ்து என்று. Even before the Lord Jesus Christ, many have reason saying that they were Christ. கொரியாவில் இருந்து ஒருவன் எழும்பினான். Even from Korea. அதுபோல பல இடங்களில் இருந்தும் பலர் எழும்பினார்கள். Even from different places many have reason. நானே தேவன் என்று சொன்னார்கள். They themselves profess saying that they were God. மனிதருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, யாராவது ஒரு சிறிய ஒரு புதிதான காரியம் செய்த உடனே அவனை பின்பற்றி விடுவார்கள். But man is having a usual character. If at all anything done newly by anyone, they will become a follower of that particular person. ஆனால் இவர்கள் எல்லாரும் ஏமாந்து போனார்கள். But all those people, they completely utterly be deceived. கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். And even Jesus Christ says, you come after me, follow me. என்னை பின்பற்றுங்கள். You just follow me. என் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். You follow my footsteps. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இன்னும் அதை தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பற்றி எப்படி பின்பற்றினார்களாம்? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றினார்களாம். And it is Revelation 14th chapter, it said very clearly, wherever the lamb went, in those places they followed. பின்பற்றுதல் என்பது ரெண்டு அர்த்தங்களை காண்பிக்கிறது. Even following says about two meanings. ஒன்று இயேசுவின் உபதேசங்களை பின்பற்றுவது. First, following the doctrine of the Lord Jesus Christ. அதோடு சேர்ந்து இயேசுவின் சுபாவங்களை பின்பற்றுவது. And along with that, following the character nature of the Lord Jesus Christ. இயேசு எங்கே போனாலும் அங்கே போவது. Wherever Jesus goes, even going after that place. இயேசுவோடு உள்ள ஐக்கியம். Having a good fellowship with the Lord Jesus Christ. அப்படி இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மட்டும்தான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாறுவார்கள். Only the people who ever follow the Lord Jesus Christ, they would be the people catching the fishes of men. பேதுரு சொன்னான், இயேசுவே நான் உம்மை காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன் என்று. Even Peter was saying to the Lord Jesus Christ, even in prison, in everywhere I will be following you. பின்பற்றுவது என்றால் அர்த்தம் என்ன? What is meant by following after him? என்ன நடந்தாலும் பின்பற்றுவது. Whatever happened in the midst of that following God. என்ன சம்பவித்தாலும் பின்பற்றுவது. Whatever happens in the midst of that following. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தங்கள் ஜீவனையே பணயமாக வைத்துதான் அவர் பின்பற்றினார்கள். And they have even given the life as a ransom. With that they followed him. இயேசுவுக்கு என்ன சம்பவித்தாலும் அது எங்களுக்கும் நாங்களும் அதை
அதை அனுபவிக்க தயார், ஆயத்தம் என்று சொல்ல வேண்டும். Whatever happened to the Lord Jesus Christ, we are always ready to experience the day, same thing in our life. அப்படிதான் அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். In that way they followed the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப சீஷன் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்களை சொன்னேன். And I told about the meaning for the word disciple. கிரேக்க பாஷையிலே மெத்தடஸ், அந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள், அந்த 3 அர்த்தங்களை இன்றைக்கு நான் சொன்னேன். And even in the Greek word, the disciple of Methodist, and also I have given the 3 meaning for that word Methodist. அடுத்ததாக இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொள்கிறதை பற்றி முன்னதாகவே உரைக்கப்பட்ட சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். And I want to tell the foresaying of choosing these 12 disciples of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், அவர் தெரிந்து கொள்ள போகிற சீஷர்கள் கற்றவர்களா இருப்பார்களா, கல்விமான்களா இருப்பார்களா, பெரியவர்களா இருப்பார்களா, அல்லது சமுதாயத்திலே உயர்ந்தவர்களாக இருப்பார்களா, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டது. Even in the Old Testament, even the Lord Jesus Christ is going to choose those 12, whether they would be a learned people, literate people, whether they are the people who are exalted, and all been said in the Old Testament. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் பெரியவர்களா, படித்தவர்களா, ஐஸ்வரியவான்களா உள்ளவர்களா, அல்லது இந்த உலகத்திலே உயர்ந்தவர்களா, யார்? பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டது? What did he say about the disciple? Whether they are literate, whether they are great, or whether they are exalted or like rich people. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம், அவர்கள் சிறியவர்கள். What the prophecy said about the disciples, they were little ones. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறப்படும், ஆனாலும் என் கையை சிறுவர்கள் மேல் வைப்பேன். Even I will smite the shepherd and all the flock will be scattered. I will keep my hand upon this little one. சகரியாவின் புத்தகத்திலே அதை நாம் படிக்கிறோம். We read in the book of Zechariah about that. 13:7. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாய புருஷன் மேலே எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். And I will turn mine hand upon the little ones. அப்படி என்றால் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் சிறுவர்கள். According to this prophecy, the disciples chosen by the Lord Jesus Christ, they were little one. சிறுவர்கள் என்றால் சின்ன பிள்ளைகள் என்ற அர்த்தம் அல்ல. Little one that doesn't mean they are like a little boys. அவர்கள் இந்த உலகத்தில் சிறியர்கள். But in the world they were little ones. அவர்கள் பெரியவர்கள் அல்ல. They were not a great. பணக்காரர்கள் அல்ல. They are not rich people. அவர்கள் படித்தவர்கள் அல்ல. They are not a literate people. அவர்கள் சிறியர்கள். But they were little ones. இது இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்துள்ள ஒரு அறிவிப்பு. This is a little message and information about what kind of people the disciple. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் கலிலேயா தேசத்தில் இருந்துதான் தெரிந்து கொள்ளப்படுவார்கள் என்றும் தேவன் அதை அறிவித்தார். Even God himself informed earlier they would be chosen from the land of Galilee. இந்த 12 சீஷர்களிலே யூதாசை தவிர மற்ற 11 சீஷர்களும் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். Apart from Judas Iscariot, all those 11, they were all chosen from the land of Galilee. கலிலேயாவில் இருந்துதான் இவர்கள் தெரிந்து கொள்ளப்படுவார்கள் என்றே அறிவிக்கப்பட்டது. And it was said that they would be chosen from the land of Galilee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கலிலேயாவை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராம், அதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்தான். Now we read in the book of Isaiah chapter 9 verse 1 that God would be magnifying the land of Galilee. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் அடிவாரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். புறஜாதியாருடைய கலிலேயா தேசத்தை மகிமைப்படுத்துவார். Now even the Gentile land Galilee, God would glorify it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இது எப்படி நிறைவேறியது? In what a way it was fulfilled? இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே செய்த ஊழியத்தின் மூலமாக. It's all revealed the ministry he did in the land of Galilee by the Lord Jesus Christ. இந்த கலிலேயாவுக்கு பெயர் புறஜாதியாருடைய கலிலேயா. Now the name of the Galilee, it is a Galilee of the Gentiles. சொல்லுங்க.
இந்த கலிலேயா என்ன கலிலேயா? புறஜாதியாருடைய கலிலேயா தான் எழுதப்பட்டிருக்கிறது. Here, the Galilee is written. It is a Galilee of the Gentiles. ஆனால் இந்த புறஜாதியாருடைய கலிலேயா அப்போஸ்தலருடைய கலிலேயாவாக மாறிவிட்டது. This Gentile Galilee turned to be as an apostle Galilee. புறஜாதியாருடைய கலிலேயா என்று சொல்லப்பட்ட கலிலேயா அப்போஸ்தலருடைய கலிலேயாவாக மாறிவிட்டது. Even the Galilee which was termed to be the Galilee of the heathens, now it was called the Galilee of the apostles. யூதாசை தவிர மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த கலிலேயாவில் இருந்து தான் இயேசு தெரிந்து கொண்டார். Apart from that, Judas Iscariot, all the 11, those disciples were chosen from the land of Galilee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த கலிலேயாவை பற்றி இரண்டு வார்த்தைகள் சொல்லுகிறேன். Now I want to tell two words about the land of Galilee. இது முதலாவதாக புறஜாதியாருடைய கலிலேயா என்று அழைக்கப்பட்டது. First, it was the land of Galilee of heathens. புறஜாதியார் என்றால் ஆண்டவரை அறியாத ஜனங்கள். Heathen mean the people who never know about our Lord. யூதர் அல்லாதவர்கள். And they are a non-Jewish people. ஆண்டவரை அறியாத ஜனங்கள். The people who never know the Lord. ஆண்டவரை அறியாத ஜனங்கள். And the people who never know the Lord. ஆண்டவருடைய வழிகளை அறியாத ஜனங்கள். The people who never know the ways of the Lord. புறஜாதியாருடைய கலிலேயா. And it is the Galilee of heathens. அங்கிருந்து ஒரு தீர்க்கதரிசிகள் கூட எழும்போதில்லை. And from that no prophets going to rise from that land. யோவான் 7 அதிகாரம் 52 வசனம் என்று நினைக்கிறேன். And John the Gospel 7 chapter verse 52. அதற்கு அவர்கள் நீரும் கலிலேயனோ, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புவதில்லை என்று ஆராய்ந்து பாரும். Now you search and look, for out of Galilee ariseth no prophet. புறஜாதியாருடைய கலிலேயா, it is a Galilee of the heathen. ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பாத இடம். It is a place where no prophet would rise. அது மட்டுமல்ல, மூன்று அனுபவம்: இடுக்கம், ஈனம், இருள். இந்த மூன்று காரியமும் அந்த கலிலேயாவில் இருந்தது. And even the three things were found in Galilee, that is the afflictions, ignominy and darknesses. ஏசாயா 9 அதிகாரத்தில் இப்ப படித்த வசனத்தில் இந்த மூன்று அனுபவம் இருக்கு. இடுக்கம், ஈனம், இருள். இந்த மூன்று காரியங்களும் இந்த கலிலேயாவில் இருந்தது. Now we read about the three things in Isaiah the 9th chapter. It is the afflictions, the ignominy and the darknesses. இடுக்கமும் இருளும் ஈனமும் நிறைந்த கலிலேயாவை இயேசு தன்னுடைய ஊழியத்தால் பிற்காலத்திலே மகிமைப்படுத்தினார். Even the Galilee which was filled with afflictions and grievousness and darknesses, and he glorified with his ministry in the latter days. பிற்காலத்தில் அவர் இதை மகிமைப்படுத்தினார் இந்த பட்டணத்தை. In the latter days he glorified his land. எப்படி மகிமைப்படுத்தினார்? In what a way he glorified his city. அதிலே ஒரு அம்சம்தான் அங்கிருந்து இயேசு 11 சீஷர்களை அழைத்தார். He called those 11 disciples. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மார்க் 1 அதிகாரம் 16 வசனம் படிங்க. Mark 1 chapter verse 16. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவளாயிருந்த சீமோனும், கலிலேயா கடற்கரை ஓரமாய் நடந்து போகையில், and while he was walking by the sea of Galilee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப இந்த சீஷர்கள் 11 பேரும் கலிலேயாவில் இருந்துதான் தெரிந்து கொள்ளப்படுவார்கள். இதுதான் இந்த தீர்க்கதரிசன வசனம் முன்னால உரைக்கப்பட்டது, கலிலேயாவை அவர் மகிமைப்படுத்துவார் என்று. That is why he will choose the 11 disciples out of Galilee. That's when the latter day it said that he would glorify the city of Galilee. எப்படி அவர் அதை மகிமைப்படுத்தினார்? In what a way he glorified the Galilee. தன்னுடைய ஊழியத்தை அங்கே நிறைவேற்றினபடியால், as he had fulfilled his ministry in that place. இயேசு கிறிஸ்து 3 ஊழியம் செய்தார் கலிலேயாவிலே. And Jesus Christ did the 3 kinds of ministry in the place of Galilee. ஒன்று சுவிசேஷம் அறிவித்தார். First he evangelized the gospel. அதுதான் வெளிச்சம். That is called the light. சுவிசேஷம் தான் வெளிச்சம். Only the gospel is the light. சுவிசேஷத்தின் வெளிச்சம் எந்த பட்டணத்துக்கு வருமோ அந்த பட்டணத்திலே மகிமை உண்டாகும். Wherever the light of the gospel enter the city, that city will be filled with the glory. சுவிசேஷத்தின் வெளிச்சம் எந்த மனிதனுக்குள் வருமோ அந்த மனிதனுக்குள் மகிமை உண்டாகும். Wherever the light of the gospel enter into a man, and his life will tend to be a man of life. சுவிசேஷம் தான் வெளிச்சமாக இருக்கிறது. Even this gospel is something like a light. இந்த கலிலேயாவிலே இயேசு செய்த முதல் காரியம் சுவிசேஷமாகிய வெளிச்சம் அங்கே பிரகாசிப்பித்தார். What the first thing did by the Lord Jesus Christ, he made the light of the gospel to shine in that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இரண்டாவது அந்த கலிலேயாவிலே ஆண்டவர் செய்தது அற்புதங்களை நடப்பித்தார். The second thing what he did in the place of Galilee, he did wonders and miracles. மார்க் 3 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் அற்புதங்களை செய்தார். In Mark the Gospel 3rd chapter verse 8,
he did miracles. அற்புதங்கள் செய்தபடியினால் அது மகிமையாய் மாறியது. As he did the great things and miracles, it turned to be a glorified place. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் கலிலேயாவில் நடந்தபடியினால் கலிலேயா மகிமையுள்ள கலிலேயாவாக மாறியது. As the miracle of Jesus Christ happened in the place of Galilee, it became a glorious place of Galilee. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் உனக்குள்ளும் உன்னுடைய குடும்பத்திலும் நடந்தால் உன்னுடைய ஜீவியமும் உன்னுடைய குடும்பமும் மகிமையுள்ளதாக மாறும். Even if the miracles and wonders of Jesus happen in your life and family will become a wonderful and glorified one. உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்குள்ளும் அற்புதம் நடக்க விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். The people who want in you and your family that the wonders and miracles must happen, lift up your hands. விசுவாசத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அற்புதங்கள் நடக்கும்படியாக. With faith, let's praise God to miracle to happen. புறஜாதியாருடைய கலிலேயாவிலே In that Gentiles of that Galilee, அற்புதங்கள் செய்த இயேசு, the Jesus who did miracles, அந்த அற்புதங்கள் மூலமாய் கலிலேயாவை மகிமைப்படுத்தினது போல through the miracle as he glorified the place of Galilee, அவருடைய அற்புத கிரியைகள் மூலமாக through the works of his wonders, உன் ஜீவியத்தையும் or even your life, குடும்பத்தையும் even your family, மகிமையுள்ளதாக கர்த்தர் மாற்றுகிறார். and God is changing as a glorified one. நீ ரட்சிக்கப்பட்டதிலிருந்து And from the day when you got salvation, உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும். even miracle must happen in your life, அது இயேசு கிறிஸ்துவின் கிரியை. and that is the work of the Lord Jesus Christ. அற்புதங்கள் நடக்காவிட்டால் மகிமை இல்லை. If there is no miracle happen, there is no glory at all. இயேசுவின் கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது. Even the hand of the Lord Jesus Christ, even today it has been stretched forth. இருண்ட கலிலேயாவை, Even the darkened Galilee, ஈனம் நிறைந்த கலிலேயாவை, and even the grievous Galilee, அவர் மகிமையுள்ளதாய் மாற்றினது போல as Lord turned to be a glorious one. உன்னுடைய இருண்ட ஜீவியத்தை, Even darkened life, உன்னுடைய ஈனம் நிறைந்த ஜீவியத்தை even grievous ignoble life, அவர் மகிமையுள்ளதாக மாற்ற அற்புதம் செய்கிறார். and you are doing miracle to make it a glorious. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you desire the miracle of Jesus? அன்றும் இன்றும் அவருடைய கரம் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறது. Even from that day, even today, his hand is performing miracles. நீதான் அந்த புறஜாதியாருடைய கலிலேயா. And you are that heathen, the land of Galilee. உனக்குள்ளே கர்த்தர் ஒரு மகிமையை உண்டாக்க விரும்புகிறார். Even the Lord God want to create glory within you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அங்கே மகிமை உண்டாக மூன்று காரணங்களே இரண்டாவது காரணம் தான் இந்த அற்புதங்கள். And out of these the one is called the miracles. மூன்றாவது காரணம், And the third reason கலிலேயா மகிமை உள்ளதாய் மாறினதற்கு காரணம் என்ன? why the Galilee turned to be a glorified one. அந்த இடுக்கமும் அந்த ஈனமும் அந்த இருளும் நிறைந்த கலிலேயாவிலிருந்து 11 பேரை தன் சீஷர்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். Even from that afflicted and grievous and noble and the darkened Galilee, Jesus had chosen the 11 disciples. யூதாஸ் தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்திலிருந்து விழுந்து போய் விட்டான். Even Judas Iscariot had fallen from the degree of the apostleship. அந்த 11 பேரும் இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போகும்போது அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். Even the 11 disciples, when Jesus ascended into heaven, they were steadily gazing at up. அந்த தூதன் வந்து அவர்களை எப்படி அழைக்கிறான் பாருங்கள். Could see how that angel appeared and how they called them. கலிலேயராகிய மனுஷரே. Oh, ye men of Galilee. Oh, ye men of Galilee. கலிலேயராகிய மனுஷரே. Oh, ye men of Galilee. நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்ப்பது என்ன? Why you gaze up the heaven? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப இவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And these men all have been chosen from the place of Galilee. அந்த நாட்களிலே கலிலேயா தேசமானது எல்லாராலும் ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட இடம். In those days, the place of Galilee, it was counted low by everyone. ஆனால் அங்கிருந்து தான் கர்த்தர் தன்னுடைய 11 பேரை தெரிந்து கொண்டார். Only out of that place, Jesus Christ had chosen the 11 disciples. அப்போஸ்தலர் 11 பேர் அங்கிருந்து தான் அழைக்கப்பட்டவர்கள். Even the 11 disciples all have been called from that place of Galilee. அதனால் தான் நான் சொல்கிறேன், புறஜாதியாருடைய கலிலேயா அல்ல, அது அப்போஸ்தலருடைய கலிலேயா. It's not the Galilee of heathens, it is a Galilee of apostles. இது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம். This is the ministry of the Lord Jesus Christ. அவருடைய ஊழியத்தின் ஒரு முக்கிய பகுதி. That is a very important part in the midst of his ministry. ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திலிருந்து From the place where it was counted low, பரிசுத்த அப்போஸ்தலர்கள் 11 பேரை கர்த்தர் உருவாக்கினார். even those 11, the apostle God had chosen from that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் கலிலேயா இன்றைக்கும் அது மகிமையான கலிலேயா என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். Even today we can understand
that Galilee is something, a glorified Galilee. இனி வரப்போகிற நாட்களிலே இந்த சீஷர்களுடைய நிலவரங்கள் என்ன என்பதை பற்றி நாம் விளக்கமாக படிப்போம். And in the coming days, so what would be the state of the disciple? And let us learn elaborately about it. நல்ல ஜெபித்து ஆண்டவரே எங்களுக்கு வார்த்தைகளை தாரும் என்று ஜெபித்து வாருங்கள். You pray well so that God might give you proper words to utter. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்கள். 1 minute, let us all bow down to pray. நமக்காக only for our sake. ஆண்டவர் இந்த 12 பேரை தெரிந்து கொண்டார். And God had chosen this 11-12 disciples. மனுக்குலத்தை பற்றி அவர் எவ்வளவு கரிசனையாய் இருந்தார். How much he had a great concern about the human race. உலகத்தை குறித்து அவர் எவ்வளவு கரிசனையாக இருந்தார். How much he had a great concern about the world. விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், நான் செய்வதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான். And whosoever believe what the works I did, he will do, and he will do beyond that. அப்படியே தான் செய்த கிரியைகளை விட பெரிய கிரியைகளை தன் அப்போஸ்தலர் மூலமாய் செய்ய வைத்தார். And that what the work he did made them to do something greater what he did upon the earth. உலகத்தை பற்றி ஆண்டவருடைய மனதில் இருந்த பெரிய நோக்கத்தை பாருங்கள். You just what the great idea God had about the world. ஆமென். நாம் எல்லாரும் ஒரு விதத்திலே சீஷர்கள். And one way or another we are all the disciple of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்தை பின்பற்றினவர்கள் எல்லாரும் ஒரு விதத்திலே சீஷர்கள். And whosoever follow the teaching of the Lord Jesus Christ, generally they all are disciples. அவர்கள் மத்தியில் இருந்து 12 சீஷர்கள். And in the midst of that 12 disciples. நம்மை பற்றி தேவனுடைய நோக்கம் எதுவோ அது மட்டும் நம்மளே நிறைவேறட்டும். சரண்டர் ஆகுங்கள். Whatever the intention, the aim, let that be fulfilled. Let us surrender ourselves. நீங்கள் இயேசுவை பின்பற்றினால், if you follow that Lord, நீங்கள் மனுஷரை பிடிக்கலாம். you can fish as men. உங்களுக்கு अनेक ஆத்துமாக்கள் கிடைப்பார்கள். And you will get lot of new souls. இயேசுவை பின்பற்றாதவனுக்கு ஆத்துமாக்கள் கிடையாது. And whosoever never follow Jesus, they will never have any souls. உன் வாழ்க்கையிலே உன் ரகசிய ஜீவியத்திலே நீ இயேசுவை பின்பற்றுகிற ஒரு ஆளா இருந்தால் உனக்கு अनेक ஆத்துமாக்கள் கிடைக்கும். If you follow Jesus Christ in your life, in secret life, you will have a multiple of new disciples. உன்னுடைய வீட்டிலிருந்து நீ ஊழியத்திற்கு வந்தால் உன்னுடைய வீடு மகிமை உள்ள ஒரு கலிலேயாவாக மாறும். Even anyone come out from your home, your home will turn to be a glorified Galilee. ஒருவேளை உன்னுடைய குடும்பம் கலிலேயாவை போல இடுக்கமும் ஈனமும் இருளும் நிறைந்த ஒரு இடமா இருக்கலாம். ஆனால் நீ அங்கிருந்து சீஷனாய் அழைக்கப்பட்டு வெளியே வந்தால் உன்னுடைய குடும்பம் மகிமை உள்ளதாய் மாறும். You may be like afflicted and grievous and darkened Galilee, but anyone come from that place, it will be turned to be a glorified one. நம்முடைய மத்தியிலே ஒரு புறா பறந்து கொண்டிருக்கிறது. One dove is பரிசுத்த ஆவியானவர் அனைவரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். Even the Holy Spirit touching everyone.